வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பாத். அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியை நபியாக்கி ஆட்சி புரிந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் அகில உலக கோமான் அண்ணல் எம் பெருமான் ஆருயிர் எம்மான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்னும் இந்த மஸ்ஜிதில் கூடியிருக்க அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொது வாழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஈமானு பில் உன் வ சபூன சுஹபத்தன் அஃலலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹு வ அத்னாஹா. ஈமானின் கிளைகள் 77, அதில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு என்ற கலிமாவை கூறுவது, அதில் தாழ்ந்தது இமாத்தத்துல் அதா அனில் தரீகி, பாதையில் இருக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது என்று கூறினார்கள். அடுத்தவருக்கு நோய் தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றினால் அவரிடம் ஈமான் உள்ளது என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது சிரமப்பட்டால் அவர்களுக்காண்டி துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டத்துடன் அமர்ந்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் சென்று ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு யா ரசூலல்லாஹ், என் தந்தை போரில் ஷஹீதாகி விட்டார்கள். அவருக்கு ஏராளமான கடனும் பல பெண் பிள்ளைகளும் உண்டு. அந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் தான் உள்ளது என்று கூறினார்கள். அதை கேட்ட கண்மணி முத்து ரசூலுல்லாஹி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அவர்களின் துஆவின் பொருட்டால் அனைத்து கடன்களும் நிறைவேற்றப்பட்டது. மற்றொரு சம்பவம், அகல் போரின் போது நபி அவர்களும் சஹாபாக்களும் பசியுடன் அகல் தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் கொஞ்சமாக மாவு இருந்தது. அதில் ரொட்டி தயாரித்து நபி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் என்று அவர்களின் மனைவி நினைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சாப்பிட அழைப்பு தந்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் போரில் அகல் தோண்டிக் கொண்டிருந்த அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து இன்று நமக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் விருந்து ஒன்று என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள் பசியுடன் இருக்கும் போது கூட தான் மட்டும் உண்ணவில்லை, தன் தோழர்களுக்கும் கொடுத்தார்கள். பொது வாழ்வில் எப்படி வாழ்ந்து கொண்டார்களோ இன்றைய தலைவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை பார்க்க வந்த கூட்டத்தில் 41 பேர் இருந்து போனார். அவர்களை நேரில் வந்து கூட சந்திக்காத நபரை இன்றைக்கு பல பேர் தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். காலையிலிருந்து கூட்டம் கூட ஆரம்பித்தனர். அவர்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு கூட செய்யாத தலைவர் இன்றைக்கு எப்படி தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பது தெரியவில்லை. பொது வாழ்வில் The 100 என்ற புத்தகம் எதை முன்வைத்து எழுதப்பட்டது என்றால், பொது வாழ்வில் சிறந்து விளங்கியதன் காரணமாகத்தான் 100 தலைவர்களில் முதன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து வரலாற்று ஆசிரியர் வரலாற்றில் எழுதியுள்ளார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லும் போது சஹாபாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் ஒதுங்கி வர சொன்னார்கள். காரணம் கேட்டபோது ஒரு நாய் குட்டியிட்டு தன் குட்டிக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தது. அதற்கு இடையூறு கொடுக்க வேண்டாம் என்றுதான் நான் உங்களை அந்த இடத்தில் ஒதுங்கி வர சொன்னேன் என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது வாழ்வில் மனிதனுக்கு மட்டுமல்ல மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை கொடுக்காமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே பொது வாழ்வில் எப்படி வாழ்ந்து கொண்டார்களோ அல்லாஹ் அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ்.